இன்னைக்கு நம்ம திவ்யதேசம் சீரீஸில் 29th திவ்யதேசம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திவ்யதேசம் ஒன்ஸ் அகெயின் நேற்றுக்கு சொன்ன மாதிரி திருநாங்கூர் திவ்யதேசம். மொத்தம் தர 11 டெம்பிள்ஸ். அந்த 11ல் இன்னைக்கு ரெண்டாவது கோவில் பார்க்க போகிறோம். ஆக மொத்தம் 29th டெம்பிள் இந்த திவ்யதேசம் சீரீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோவில் பேர் திரு அரிமேய விண்ணகரம். ஐ ரிப்பீட், திரு அரிமேய விண்ணகரம். இந்த கோவிலுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, ஹரினா ஸ்ரீமன் நாராயணன், மேய அப்படின்னா இருக்கும், அதாவது தங்கி இருத்தல், அதான் மேயர். ஹரி மேய விண்ணகரம். விண்ணகரம்ங்கிறது இதுக்கு முன்னாடி உப்பிலிப்பன் கோவில் பார்க்கும்போது நம்ம பார்த்துட்டோம், திரு விண்ணகரம். அதுக்கப்புறம் நந்திபுர விண்ணகரம் பார்த்தோம், காழிச்சீராம விண்ணகரம், 3 விண்ணகரம் பார்த்துட்டோம். அடுத்தது 4வது ஹரி திரு அரிமேய விண்ணகரம் இந்த கோவில். இதுக்கப்புறம் வைகுந்த விண்ணகரம்னு நாங்கூர்ல இன்னொரு கோவில் இருக்கு. மொத்தம் 5 விண்ணகரத்தில் திஸ் இஸ் 4th விண்ணகரம், திரு அரிமேய விண்ணகரம். இந்த கோவிலில் இருக்கிற உமாச்சி பேர், மூலவர் பேர் குடமாடு கூத்தன். ஏன் அந்த பேர் வந்ததுன்னு கட்டாயம் நம்ம பார்க்க போறோம். திரு குடமாடு கூத்தன் உமாச்சி பேர். உற்சவர் பேரு சதுர்புஜ ராஜகோபாலன், சதுர்புஜ கிருஷ்ணன், சதுர்புஜ கோபாலன் அப்படின்னு இவருக்கு ஒரு பேர் இருக்கு. அதே மாதிரி தாயார் பேரு அமிர்தவல்லின்னு பேரு, உற்சவர் பேரு, மூலவர் பேரு அமிர்த கடவல்லி அப்படின்னு பேரு. இந்த ஊர்ல எல்லாமே அமிர்தம். ஏன் அப்படின்னா ஸ்தல புராணத்துல அதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த உமாச்சிக்கு இன்னொரு யுனிக்கான பேர் இருக்கு. என்ன அப்படின்னா, பகை தீர்க்கும் பரந்தாமன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஐ ரிப்பீட், பகை தீர்க்கும் பரந்தாமன். யாரோட பகை? பகைன்னா சிரமம் இல்லையா? யாரோட பகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடியவர் பக்தர் என்னை காப்பாத்து அப்படின்னு போய் இந்த சந்நிதியில் போய் நின்றுட்டா அதுக்கு உண்டான பகை எல்லாத்தையும் தீர்க்கும் பெருமாள் தான் இந்த குடமாடு கூத்தர். தமிழ் சம்பிரதாயத்தில் நிறைய டான்ஸ் லைக் தெருக்கூத்து, ராக்கூத்து, காளிங்க நர்த்தனம், கிருஷ்ணராஜ காளிங்க நர்த்தனம் கூத்து. அதே மாதிரி இந்த உமாச்சிக்கு பேரு குடமாடு கூத்து. அது தமிழ் சம்பிரதாயத்தில் அது ஒரு யூனிக்கான ஆர்ட் ஃபார்ம். அந்த ஆர்ட் ஃபார்மை இந்த பெருமாள் இங்கே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால இவர் பேர் குடமாடு கூத்தன். ஏன் பண்ணார் அப்படின்னு பார்த்தா, இன்னொரு காலத்தில் கோவர்தனகிரி தெரியும் இல்லையா? சுண்டி விரல்ல கோவர்தனகிரியை தூக்கி பெருமாள் கிருஷ்ணன் வச்சுட்டதாகவும், கீழே சகல ஜீவராசிகளும் அந்த மழையோட சிரமத்திலேருந்து காபந்து பண்ணதாகவும் உனக்கு அந்த ஸ்டோரி தெரியும். அதே ஸ்டோரி தான் இங்கே. அந்த கோவர்தனகிரியை சுண்டி விரல்ல தூக்கி வச்சு எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக காப்பாற்றினதுனால அந்த ஹாப்பினஸ்ஸை உமாச்சி எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக குடமாடு கூத்து அப்படின்னு ஒரு யூனிக் ஃபார்ம் ஆஃப் டான்ஸை இந்த ஊரில் ஆடினதை நம்ம சம்பிரதாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோவிலுக்கு 2 தீர்த்தம் இருக்கு. ஒரு தீர்த்தம் பேர் கோட்டி தீர்த்தம்னு பேர், ராமேஸ்வரத்தில் இருக்கு இல்லையா? அதே மாதிரி கோட்டி தீர்த்தம்னு பேர். இன்னொரு தீர்த்தம் பேர் அமிர்த தீர்த்தம் அப்படின்னு பேர். 2 தீர்த்தம் இருக்கு. இதே மாதிரி இந்த கோவிலோட விமானம் பேரு உச்ச ஸ்ருங்க விமானம்னு பேரு. ஐ ரிப்பீட், உச்ச ஸ்ருங்க விமானம்னு பேரு. சிலர் அதையே சேர்த்து உச்சருங்க விமானம் அப்படின்னு சொல்றா. உச்ச ஸ்ருங்க விமானம். ஸ்தல விருட்சம் பேரு பலாசமரம், பலாசவன கஷேத்திரம் அப்படின்னு கூட இந்த கோவிலுக்கு ஒரு இன்னொரு பேர் உண்டு, பலாச வனம் கஷேத்திரம். ஏன்னா சுற்றி இந்த கோவிலை சுற்றி பலாசவனம் இருந்ததுனால, பலாச மரம் இருந்ததுனால பலாசவன கஷேத்திரம். அதனால தான் பலாச மரம் இந்த கோவிலோட ஸ்தல விருட்சமாச்சு. ஆந்திரப்பாட்டு நேற்றுக்கு நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி, இதுக்கு முன்னாடி காவலப்பாடி பார்க்கும்போது சொன்ன மாதிரி, இந்த டெம்பிள் கம்ஸ் இன் நாங்கூர் ஏரியா. நாங்கூர் ஏரியாங்கிறது சீர்காழியிலிருந்து பூம்புகார் போகிற வழியில் திருநாங்கூர் இருக்கு. திருநாங்கூருக்குள்ளேயே இந்த அரிமேய விண்ணகரம் இருக்கு. இந்த கோவில் எல்லாமே ஸ்பெஷல் பிகாஸ் இது எல்லாமே ஹோம் டவுன் ஆஃப் கலியன், திருமங்கையாழ்வார். அதனால இந்த கோவில் பாடினதும் கலியன். எவ்வளோனா 1 2 10 பாட்டு பாடியிருக்காங்க இந்த பெருமாள் மேல.
லவ்லி டெம்பிள். இந்த கோவிலுக்கு ஸ்தல புராணம்னு ஒன்று சொல்லப்பட்ட என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் there was a முனிவர். பேர் உத்தங்க முனிவர் அப்படின்னு பேர். உத்தங்க முனிவர்னு. அவருக்கு அந்த முனிவர் ஸ்டேட்டஸ் வரதுக்கு முன்னாடி when he was a student he wanted to learn வேதாஸ். அந்த காலத்தில் எல்லாம் வேதம் கற்றுக்கணும் இல்லையா, 4 வேதமும் கற்றுக்கணும்னு ஆசை. அதுக்காக he approached a guru called வைதர். அந்த வைதரோட குரு ஆசிரமுக்கு போயிட்டு அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, எனக்கு இந்த வேதங்கள் எல்லாம் சொல்லி கொடுப்போம் அப்படின்னு. வைதரும் நல்ல ஸ்டூடெண்ட் கிடைச்சா குருவுக்கும் ஆனந்தமாக இருக்கும் இல்லையா, அதனால he thought he will be a very good studentன்னு இவருக்கு 4 வேதத்தையும் கற்றுக் கொடுத்து பிரமாதமாக கற்றுட்டார் உத்தங்க மகரிஷி. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் 4 வேதத்தையும் கற்றுண்ட பிறகு நீ யூஆர் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு வேத பண்டிட், அதனால யூ கேன் லீவ் திஸ் பிளேஸ் அப்படின்னு நேர குருவையும் குரு பத்னியும் சேவிச்சு, நீங்கள் எனக்கு இவ்வளோ ஜம்முன்னு சொல்லி கொடுத்துருக்க வேதம், உங்களுக்கு நான் பிரதிபகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு உத்தங்க முனிவர் நீ எங்கே போனாலும் இந்த வேதத்தை மகிழ்ச்சியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணு, பரப்பு, எல்லாருக்கும் சொல்லிக் கொடு, எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம்னு குருவோட பத்னி, வைதரோட பத்னி ஷீ வாண்டட் சம்திங் ஃப்ரம் திஸ் உத்தங்க ரிஷி, உத்தங்க முனிவர்கிட்ட. அதை கேட்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறச்சே, அம்மா நீங்கள் கேளுங்க அப்படின்னு. எனக்கு இந்த ஏரியாவை ஆட்சி பண்ணுற ராஜாவோட ஒய்ஃப் ராணி காதில் ஒரு குண்டலம், காதில் போட்டுப்பால குண்டலம், அந்த குண்டலம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது மாதிரி குண்டலம் எனக்கு கிடைச்சா கூட போதும், அதனால எனக்கு அது கிடைக்குமா அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணோன்னே உத்தங்க முனிவர் அது மாதிரி இல்லைம்மா, நான் அதையே வாங்கிட்டு வரேன்னு நேர ராஜா கிட்ட போகிறார். ராஜா கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணுறார். உடனே ராணி கிட்ட கூப்பிட்டு போகிறார். ராணியும் உத்தங்கரை பார்த்த உடனே இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு, அவருக்கு வைதரை பற்றி நல்லா தெரியும். அவர் வைதருக்கு இந்த மெட்டீரியலிஸ்டிக் ப்ளஷர்லாம் எதுவுமே இல்லை, அதனால அவருக்கு எதுவுமே கொடுக்க முடியல. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அதனால உங்கள் மூலமாக அதை நான் கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறேன்னு சொல்லி உடனே காதில் இருக்கிற குண்டலத்தை கழட்டி உத்தங்க முனிவர்கிட்ட கொடுத்தோன்னா உத்தங்க முனிவரும் ஹாப்பியாக அந்த குண்டலம் 2த்தையும் வாங்கிட்டு, அந்த காலத்தில் ஹேண்ட்பேக் கிடையாது இல்லையா, அதனால கையில் கமண்டலம் ஒன்று வச்சுருப்பா. கமண்டலம்ங்கிறது கையில் ஹேண்ட்பேக் மாதிரி வச்சுருந்தப்பா, அதுக்குள்ளே போட்டு ஹாப்பியாக நடந்து வந்துட்டுருக்க குரு பத்னியை பார்த்து சேவிச்சு கொடுக்கணுங்கிறதுக்கு. வர வழியில் பயங்கர பசி. அப்போல்லாம் இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி காரோ பைக்கோ பஸ்ஸோ ஏரோப்ளேனோ எதுவுமே கிடையாது இல்லையா, அதனால எங்கே போனாலும் நடந்து தான் போகும். நடந்து போகிறச்சே ரொம்ப பசி தாகம். எய்தாப்பில் பார்த்தா ஒரு ஸ்மால் பாய், இடையன்னா மாடு மேய்க்கிற குட்டி பாய், எய்தாப்பில் தலையில் ஒரு கலையம் ஒரு பாட்டை வச்சுன்னு வந்துட்டு இருந்தான். அவனை பார்த்து, கண்ணா உன் பாட்டில் இருக்கிறது எனக்கு கொடு, திங்கிங் தட் அதுக்குள்ளே மில்க் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு அதை கொடு, நான் சாப்பிட்டுட்டு எங்கள் ஆச்சாரியனை பார்க்க போயிட்டு இருக்கேன்னு அவர் சிரித்தார். சிரிச்சுட்டு அந்த இடையன் சிரிச்சுட்டு, இதுக்குள்ள மாடோட ஷிட், கவு ஷிட்டும் கோமியமும் தான் இருக்குது அப்படின்னோடனே, பரவாயில்ல அப்படின்ட்டு, நான் உள்ளே இருக்கிறத சாப்பிட்றேன்னு தானே சொன்னேன் அப்படின்னோடனே, இல்லைல்ல இதை தான் நம்ம வைதரும் ஒரு தடவை சாப்பிட்டாருன்னொன்னே, ஓ எங்கள் ஆச்சாரியனே சாப்பிட்டாருன்னா நானும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு டக் 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 டக்குன்னு சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டுட்டு கிளம்புற சமயம் அவரோட கமண்டலத்தை பக்கத்தில் வச்சுருந்தார் இல்லையா, அந்த கமண்டலத்தை ஒருத்தர் ஸ்பாட் பண்ணி ஒரு ஈவில் ஃபோர்ஸ், அவன் பேர் தக்ஷன்னு பேர். இந்த தக்ஷன் வேக வேகமாக ஓடி இந்த கமண்டலத்தை எடுத்து ஓடி போகிறான். அவனை ஓடுறச்சே துரத்துட்டு ஓடுற உத்தங்க முனிவர் பின்னாடியே நம்ம இடையன் சிறுவனு ஓடி போகிறான். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இவளோட ஸ்பீடுக்கு அவன் மேட்ச் பண்ண முடியாமல் தக்ஷன் ஒரு பெரிய மரத்தோட பொந்துக்குள்ளே போய் உட்காந்துன்றான். அதுக்குள்ளே போகிறதுக்கு இவாளுக்கு பயமாக இருக்குது. பட் கமண்டலத்துக்குள்ளே அந்த குண்டலம் இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த இடையத்தை கேட்குற விஷயம் என்னப்பா பண்ணலாம் அப்படிங்கிறச்சு, கவலைப்படாதீங்கோ, பெருமாள் நம்மளுக்கு ஒரு வழி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்த்தா ஒருத்தர் குதிரை மேலே பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேண்ட்ஸமான ஒருத்தர் வந்துட்டுருக்க. அப்போ இடையன்னு சொல்கிறார், நீங்கள் இவர்கிட்ட போய் கேளுங்கோ, ஹீ மைட் ஹெல்ப் யூ அப்படின்னு நேராக அவர் நடந்தது எல்லாத்தையும் ப்ரீஃப் பண்ணுற. சொன்னோம்னா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையை பொந்துக்கிட்ட கூட்டின்னு போயிட்டு மூச்சு விட சொல்கிறார். மூச்சு விட்டா அது உங்கள் இப்போ யூரோப்பில் ஒரு ஹீட் வேவ் அடிக்கிறது இல்லையா, உனக்கு எங்கே போனாலும் சூடாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு உஷ்ண
பொந்துக்குள்ள அடித்தோடனே அந்த சூடு தாங்காம அந்த தக்ஷன் கமண்டலத்தோட வெளியில் ஓடி வந்து என்னை மன்னிச்சுடுங்கோ, இந்தாங்க கமண்டலம்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டான். அதுக்குள்ளே பார்த்தா அந்த குண்டலம் இருந்தது. ஸோ ஹி டென்ட் வாண்ட் டு ஹார்ம். உடனே இவர்கிட்ட சொல்லி நீங்கள் அவனை விட்டுடுவோம், எனக்கு இதுக்காக தான் நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு இது கிடச்சிடுத்து, நான் இதை எங்கள் குருக்கிட்ட கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அந்த இடையனுக்கும் இந்த குதிரையை ஓட்டின்னு வந்த ஹேண்ட்ஸம் பர்சனுக்கும் தேங்க்ஸ் சொல்லி நேராக ஆசிரமுக்கு போய் குருவையும் குரு பத்னியையும் சேவிச்சு அவள் திருவடியில் சமர்ப்பிக்கும் பொழுது என்ன நடந்ததுன்னு கேட்டார் குரு. ஏன்னா உடம்பு ஃபுல்லாக இவ்வளோ டயர்டாக இருக்கே, இவ்வளோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக வந்திருக்கே, என்ன நடந்ததுன்னா அவர் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் ஒன்று சொல்லி உடனே குரு தன்னோட ஞான திருஷ்டியை ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஆமாம் இவர் சொன்னதெல்லாம் கரெக்டு, ஆனால் ஒரு விஷயம் இவருக்கு தெரியாததை நம்ம இப்போ இவருக்கு சொல்லி தெரியப்படுத்துவோன்னு சொல்லி அந்த உத்தங்கரை கூப்பிட்டு, நீ யாரை பார்த்து தெரியுமா அப்படின்னு கேட்டவுடனே, நான் ஒரு இடையன் இவாளெலாம் தான் பார்த்தேன்னா, இல்லை அந்த இடையன் தான் சாக்ஷாத் கிருஷ்ணர், மாடு மேய்க்கும் கண்ணன். நீ சாப்பிட்டு பார்த்தியா, அந்த சாப்பிட்டது வந்து கவு ஷிட்டோ இல்லாட்டினா கோமியமோ யூரினோ கிடையாது, தட் இஸ் நத்திங் பட் அமிர்தம் அப்படின்னு சொல்லி அந்த குண்டலத்தை வாங்கி ரிஷி பத்னி கிட்ட கொடுத்தோன்னே உத்தங்கருக்கு பயங்கர குஷி. நேரம் ஓடி வந்து இந்த கோவிலில் பார்த்தா அந்த இடையனே சின்ன இடையன் இருக்கான்னு அவன் பிரமாதமாக உட்காந்துட்டு அந்த குடம் வச்சுருந்தாங்களே, அந்த குடத்தை பக்கத்தில் வச்சுட்டு உட்காந்தவுடனே ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு காட்சி தந்த மாதிரி எல்லாருக்குமே காட்சி தருவியா அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணோன்னு, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த குடத்தை வச்சுட்டு உட்காந்துக்கிறார். அந்த குடத்தில் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது வெண்ணெய் இல்லையா, வெண்ணெயை எடுத்துகிட்டு போய் உத்தங்கர் சமர்ப்பித்த உடனே கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த கோவிலில் யாரெல்லாம் வந்து வெண்ணெயை சமர்ப்பிக்கிறாளோ அந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி ஸ்மூத்தாக அவளோட லைஃப் இருக்கும், எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னதா ஒரு சேவிங் உண்டு. இந்த கோவிலை சேவிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, உனக்கு ட்ரபிள் ஃப்ரீ லிவிங், எந்த விதமான சிரமங்களும் இல்லாத லிவிங் ஒன்று. ரெண்டாவது, எதிரிகள் தேர்ந்து தொல்லை. எதிரினா எது பண்ணாலும் உனக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருப்பாங்க. உன்னோட கோரிக்கை நியாயமான கோரிக்கை, ஏன்னா உன்னோட எதிரிகளை அழிச்சுடுவார் பெருமாள். மூணாவது, கடன். இந்த 3 தொல்லையும் போகணும்னா நம்ம நேராக போயிட்டு அரிமேய விண்ணகரத்தில் இருக்கிற குடமாடு கூத்தனையும் அமிர்த கடவல்லியையும் அமிர்தவல்லியான உற்சவரையும் சத்துர்புஜ கோபாலனையும் சேவிச்சா உனக்கு லைஃப்பில் எல்லாமே சம்பிருத்தியாக கிடைக்கும், ஸ்மூத் செயலாக இருக்கும் வாழ்க்கையே. ஸோ அதுக்காக நம்ம பார்க்க வேண்டிய இடம் என்ன? எஸ், யூ ஆர் ரைட். நம்ம போக வேண்டிய ஊர் திரு அரிமேய விண்ணகரம். இது சீர்காழியிலேருந்து பூம்புகார் போகிற வழியில் நாங்கூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 minutes திரு அரிமேய விண்ணகரம் இருக்கு. போகலாமா?